அனைவருக்கும் வணக்கம். இங்கே கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ராமன் இருக்கும் இடமே அயோத்தி என்பதாகும். எல்லாருக்கும் சீதைக்கு ராமன் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் அயோத்தியில் சந்தோஷமாக இருக்காங்க. தசரத மகாராஜா ஒரு நாள் நிலை கண்ணாடியை பார்க்குறாரு. அதில் ஒரு நரைமுடி அவருக்கு தெரியுது. அந்த நரைமுடி என்ன சொல்லுதான், மன்னனே, அவனியை மகனிடம் தந்து நீ பன்னெடும் தவம் புரி அப்படின்னு சொல்லி அந்த முடி சொல்கிற மாதிரி கம்பர் குறிப்பிடுகிறார். சரி அப்படின்னு சொல்லி நம்ம ராமருக்கு பட்டாபிஷேகம் செஞ்சுருவோம் அப்படின்ட்டு குருகிட்ட போய் கேட்குறாரு. அவரும் நாளெல்லாம் பார்த்துட்டு நாளைக்கு நல்ல நாள்னு சொல்லிடுறாங்க. சரி நாளைக்கு பட்டாபிஷேகம்னு எல்லாருக்கும் சொல்லி சந்தோஷமாக எல்லாரும் ஏற்பாடுகள் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ராணிகளுக்கெல்லாம் சொல்லிடுறாங்க. ராணிகளும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ கையையிட்ட பூனி வந்து அவள் அதை இதையும் சொல்லி மனதை கெடுத்து பரதன் நாடாளுங்கிற மாதிரி பேசிடலாம். அப்போ தசரதர் வந்து ராணிகள்கிட்டையெல்லாம் சொல்லலாம், பட்டாபிஷேகத்தை பற்றி சொல்லுவோம் அப்படின்ட்டு வர்றாரு. கையைக்கு தான் ஃபஸ்ட்டு வர்றாரு. கையை தலைவிரி கோலமாக படுத்து கிடக்குறா. அவளுக்கு என்ன என்னமோ எனக்கு 2 வரம் வேணும் அப்படிங்கிறான். அப்போ என்ன தர்றேன் அப்படின்னு ராமன் மேலே சத்தியமாக தர்றேன் அப்படின்னுறாரு. என்ன வரம் அப்படின்னா பரதன் நாடாளனும் ராமன் 7 ஆண்டுகள் காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி அவருக்கு அந்த ராமன் காட்டுக்கு போகணும்னு கேட்டவுடனே பகவதன் வந்து மூர்ச்சியாகி விழுந்துறாரு, கெஞ்சுறாரு. கையை ஒன்றுமே ஒத்துக்கலை. சரின்ட்டு ராமனுக்கு அழைப்பு விடுற கையை ராமன் வந்து காலில் விழுந்து வணங்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஆயுசூர் உலகமெல்லாம் பரதனை ஆள நீ தானோடு தாளிரும் சடைகள் தாங்கி தவமேற்கொண்டு புண்ணிய துறைகள் நீ ஆடி 7 ஆண்டு பின் வா என்று இயம்பினன் அரசன் என்று கூறுகிறார். அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, தாய் சொன்னால் என்ன, தந்தை சொன்னால் என்ன, உங்கள் வார்த்தையை நான் கட்டாயம் ஏற்றுக்கிட்டு நான் காணாமல் போகிறேன், பரதன் என் தம்பி ஆளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அன்றளந்த மலர் போல பட்டாபிஷேகம் சொல்லும் போதும் கவலைப்படலை. இப்பயும் அவர் முகம் அன்றளந்த தாமரை போல இருக்கிறது. சரியா? அப்போ சரின்னு சொல்லிட்டு திருப்பி தாய் மர ஊறி தரிச்சுட்டு ஒவ்வொருத்தரையாக போய் தகவல் சொல்லி எல்லாரையும் சமாதானப்படுத்துகிறாரு. சுமித்ரை என்ன பண்ணுறாங்கன்னா லக்ஷ்மணனை கூப்பிட்டு, எவா அண்ணன் காட்டுக்கு போகிறான், நீ வந்து அண்ணனோட இருந்து அவனுக்கு தேவையான உதவிகள்லாம் செய். அண்ணன் இருக்க இடம் தான் அயோத்தி நம்மளுக்கு. அண்ணனுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் முன்னாடி நீ நின்று போராடி அண்ணனை காப்பாற்றணும். அண்ணனோட வந்தாவா, இல்லாட்டி நீ அங்கேயே மடிஞ்சாலும் பரவாயில்லங்கிற மாதிரி அவங்க அவ்வளோ கஷ்டத்தையும் மனதை தேர்த்திக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரின்னு லக்ஷ்மணனும் வர்றாரு. ராமன் வேண்டான்னு சொன்னாலும் லக்ஷ்மணன் மீறி நான் வருவேன் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. 2 பேரும் சேர்ந்து வந்து சீதை கிட்ட சொல்ல வர்றார் ராமர். சீதை கிட்ட சொல்ல வர்றதான் நம்மளுக்கு கிளைமேக்ஸ். சீதை ஒத்துக்கவே மாட்டேங்குது. சாதாரண பெண்களே கணவர் எதாவது போகும்போது நம்மளை கூட்டிகிட்டு போகாட்டி நம்மளுக்கு கோபம் வரும். சீதை 14 ஆண்டுகள் காட்டுக்கு போகணுங்கும் போது சீதை என்ன செய்கிறாங்க, என்னையும் கூட்டிகிட்டு போங்க, நான் வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராமர் சொல்கிறாரு, இல்லை வெப்பை மிகுந்த காடு, நீ வந்து அரண்மனைக்குள்ளே இருந்தோ உன்னால் தாங்காது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எவ்வளோ கஷ்டனாலும் நின் பிரிவினும் பெரிதோ பெருங்காடு அப்படின்னு சொல்கிறாரு. 14 வருஷம் விட்டுட்டு இருக்கிறதெல்லாம் கஷ்டம், நான் வர்றேன் அப்படிங்கிற. இல்லை விலங்குகள்லாம் இருக்கும் அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாரு. விலங்குகள்லாம் இருக்கும், விலங்குகளை அழிக்க முடியாத வீரராணியங்கள் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ கஷ்டப்படுவார், கவலைப்படுவார். நான் எப்படினாலும் உங்களோட வருவேன், நீங்கள் இருக்க இடம் தான் எனக்கு அயோத்தி, நான் வந்தே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு சீதை. ராமர் சரி இனிமேல் நம்ம பேசிகிட்டே இருக்க வேண்டாம், சரி வா அப்படின்னும் அவளும் மர ஊறி தரிச்சிட்டு வர்றாங்க. 3 பேரும் காட்டுக்கு போகிறாங்க. இங்கே பரதன் மகன் காட்டுக்கு போகிறான்னு கேட்ட உடனே அவருக்கு வானகம் செஞ்சுட்டார். அவர் மூச்சையாகி விழுந்து அதை பற்றிலாம் கையை எதுவும் கவலைப்படலை, அவர் இறந்துட்டார். இவங்க காட்டுக்கு போகிறாங்க. காட்டுக்கு போகிறப்ப மக்கள்லாம் பட்டாபிஷேகம்னு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தவங்க காட்டுக்கு போகிறாங்க. எல்லா மக்களும் கவலையோட கண்ணீர் தோய்ந்த விழிகளோட ராமரை பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. கம்பர் என்ன சொல்கிறாருன்னா, கற்பப்பையில் இருந்த குழந்தை கூட அழுதது என்று குறிப்பிடுகிறார். சரி ராமர் காட்டுக்கு போயிட்டாரு, எல்லாம் போயிட்டாங்க. பரதன் வந்து தேய நாட்டுக்கு அவங்க அம்மாவோட அம்மா வீட்டுக்கு போயிருக்காரு. அங்கேருந்து வந்துடுறாரு. வந்துட்டு இங்கேருந்து எல்லாத்தையும் பார்க்குறாங்க. செய்ய வேண்டிய செயல்கள்லாம் செஞ்சுட்டு என்ன செய்யலாம், நான் ராமர்கிட்ட போய் அண்ணா நீங்கள் தான் வந்து நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்கிறாரு. ராமர் வேண்டான்னு, இல்லை நான் வரமாட்டேன், அப்பா சொல் கேட்டு இருக்கணும்னு சொல்லவும் ராமரோட பாதுகையை வாங்கிட்டு வந்து அவர் அரசாட்சியில் சிம்மாசனத்தில் வச்சுட்டு ராமர் இருக்கும் திசை பார்த்தே இருந்து அந்த செயல்களை ராமர் வரும் வரை காத்திருக்கிறார். இவ்வாறாக ராமர் இருக்கும் இடம்தான் அயோத்தி என்பது நமக்கு கம்பர் அழகாக தெரிவிக்கிறார். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. ஸ்ரீ ராமஜெயம்.